ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எது எப்படியோ இந்த வாரம் முழுக்க இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் சமைச்சு எல்லாருக்கும் போட்டு எல்லோரும் சொல்கிற அந்த காசிப்பையும் வாங்கிக்கின்னு எல்லோரும் கலாய்க்கிற விஷயங்களும் வாங்கிக்கின்னு இதில் எஃப்ஜே நடுவில் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு அவர் பாட்டு போவார். அந்த டைமும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வேலையும் பண்ணி அந்த வெசில் வாஷிங்கை பண்ணி தனியாக ஒத்தாலாக வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி சமைக்க தெரியாத பொண்ணு அமித் கிட்ட கேட்டு சமைச்சு அதில் எத்தனை பேர் வந்துட்டு அவங்க இல்லாத நேரங்களில் அவ்வளோ கழுவி ஊற்றி கேமராவில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவ்வளவும் தாண்டி கடைசியில் இந்த டாஸ்க் முடியும் போது என்ன ஆயிடுச்சு, இந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய பழியை போட்டானுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அவங்க சமைச்சதை தின்னுட்டு அவங்களே கலாய்க்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்களேன், அவங்க சொன்ன விஷயத்த இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க இந்த வார்த்தையை அப்படின்னு யார் வாயிலையும் வரல. இதுதான் கொடுமையாக இருக்குது. என்னடா இது, கொஞ்சம் கூட யாருக்கும் மனிதநேயமே இல்லையா? அந்த பொண்ணு சொல்கிறது என்ன, இந்த வார்த்தையை வந்து எப்படிங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க, தப்பு இல்லையா? அதோட கேள்வி ஒரே கேள்வி. அப்பயே வந்துட்டு எல்லோரும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாதுங்க. பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி வார்த்தையை முதல்ல பண்ணலாமா? எந்த ஸ்கூல்லையாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மொட்டைக்கடையாசி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் போடுறாங்கன்னா அப்படியே சீரியஸை எடுக்காமல் வந்து அப்படியே படிச்சுட்டு விட்டுருவாங்களா? இது என்னங்க இது? டீச்சர்ஸ்க்கு உண்டான மரியாதையே இருக்காது. யார் பண்ணதுன்றதை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து வார்னிங் கொடுப்பாங்களே, இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது ஏதாவது சொல்லுவாங்களே. இங்கே ப்ளேவாக பார்க்குறாங்க. இது ஜாலியாக போயிட்டு இருந்தது, நீங்கள் கெடுத்துட்டீங்க. எப்போ அந்த பொண்ணுக்கு அப்போ மனசே இருக்கக்கூடாதா? அந்த பொண்ணுக்கு மனசே இருக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் கழுவி ஊற்றினாலும் டூ மச்சுங்க. பாவம். இப்போ அந்த பொண்ணு போய்ட்டு அந்த பெட்டில் சோஃபாவில் போய்ட்டு அழுவுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு சோத்தையே ஆக்கி போட்டு அந்த வெசில் வாஷிங்கும் பண்ணிவிட்டு தெரியாத கிச்சன்லேயும் வந்துட்டு அவ்வளோ விஷயங்களை பண்ணி கூட எஃப்ஜேவியும் வந்துட்டு அரவணைச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு மேலே பழியை போட்டு இந்த பொண்ணை அள வச்சிட்டாங்க. சூப்பர்ப்பா. இதே இது இந்த இடத்துல வந்து கனியோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய போய்ஷி இவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணியிருப்பாங்கன்னு. ஏன்னா அதை நம்ம அரோரா விஷயத்தில் பாலிட்டோம். அதே மாதிரி ரம்யா ஒரே ஒருத்தன் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பொங்கினார். அந்த ஒரு வார்த்தை தகுதின்னு சொன்னதுக்கு சபரி வந்து பொங்குறாரு. என்ன தகுதின்னு சண்டைக்கு வந்தார். ஒரு தகுதின்ற வார்த்தைக்கு தகுதிக்கு என்ன தகுதின்னா அந்த 12th எவ்வளோ தகுதி இருக்குது. இப்போ வசத்துக்கு இவங்க ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே, வசம்னா பக்கத்தில் இருக்குது, வசம் பண்ணுறது மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. அப்போ தகுதின்றது எனக்கு 12th தகுதி, எனக்கு டிகிரி தகுதின்னு கூட இருக்குது. நீங்கள் ஏன் அதை வந்துட்டு வேறு மாதிரி மாற்றினீங்க? ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னின்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. ஃபஸ்ட்டு சீசன்னே இந்த மாதிரி நான் வந்துட்டு பார்க்கல. இப்போது ஆர்யா அவர்களை ஒருத்தவங்க வந்து டார்கெட் பண்ணக்கூடும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த எந்த சீசனும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. டூ மச். நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, எவ்வளோ வேலையில் வாங்க கடைசியில் ரொம்ப ஃபன்னாக அசால்ட்டாக கலாச்சிட்டு போகிறாங்க. அது ஆனால் ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரியும் இதில் என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பெரிய இவங்க மாதிரி வந்து திவ்யா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் இது வந்துட்டு நீங்கள் தான் வந்து பண்ணீங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணதில் தான் நாங்கள் பேசணும், நீங்கள் வேணான்னு சொன்னால் நாங்கள் விட்டுற போகிறோம், ஆனால் நீங்கள் வந்து இப்படி மாற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியை உறுத்தாமல் அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. அந்த லெட்டர் எழுதுந்தே அவங்க தான். இல்லைங்க இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம்ப்பா. பிரின்சிபல் ஆனால் தண்டம். சார் இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.